வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் ஒரு முள்ளங்கியை தோல் சீவிட்டு நல்லா சீவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதை இப்போ ஒரு கடாயில் வதக்கிக்கலாம். முள்ளங்கியில் பச்சை வடை இருக்கும், அது போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ், 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்தா சப்பாத்தி மிருதுவாக வரும். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது ஏற்கனவே வதக்கி வச்ச அந்த முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா கொஞ்சம் கேரட் கூடவே சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு இந்த அளவுக்கு உருட்டி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். கல் காஞ்சதும் இந்த சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள்லாம் நான் போட இருக்கேன். நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உடனே கிடைக்கும். இப்போது சாப்பிடாத குழந்தைங்களுக்கு எப்படி சாப்பிட வைக்கலாங்கிற மாதிரிலாம் வீடியோக்கள் நான் போட போகிறேன். இந்த சப்பாத்தியை நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அதே கல்லில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போக நல்லா வதக்கி விடலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கட்டும். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ஏற்கனவே சப்பாத்தியில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்தா போதும். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். சப்பாத்திலையும் காரம் சேர்த்துருக்கோம், கம்மியான அளவு சேர்த்தா போதும். இந்த கிரேவி நல்லா சாஃப்டாக வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க அந்த சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி இந்த சப்பாத்தியோடு நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக வரணும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சம் ஆயில் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இப்போது இந்த சப்பாத்தியை 2 விதமாக செய்ய போகிறேன். ஒரு கடாயில் ஆயில் காய வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க அந்த சப்பாத்தியை அதில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு செவந்ததும் எடுத்துக்கலாம். இப்போது நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்துட்டு எடுத்துக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.